Welcome back to Big Boss Tamil Season 8 Devils and Angels task. ஸோ ப்ரீவியஸ் டே டாஸ்கோட அதில் வந்து பிக் பாஸ் கொடுத்துருந்தது டெவில்ஸ் எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக பண்ணாதவங்க யார் அப்படின்றது அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆளை நாமினேட் பண்ணி அவங்க ஜெயிலில் இருக்கணும்னு எல்லோரும் சேர்ந்து ஜாக்ல என்ன பண்ணாங்க பிகாஸ் ஷீ டிட் நாட் டூ எனி திங் தட் வாஸ் ஃபேர் எனஃப். அதுக்கு நடுவுலையும் அருணுக்கும் மஞ்சரிக்கும் சண்டை வந்துச்சு. ஏன்னா மஞ்சரி அந்த டாஸ்க்கை புரிஞ்சுக்காமல் பண்ணிட்டாங்கன்னு இமீடியட் நம்ம நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ண அதே ட்விஸ்ட்டு. ஏஞ்சல்ஸ் எல்லாமே டெவில்ஸ் ஆனாங்க, டெவில்ஸ் எல்லாமே மறுபடியும் ஏஞ்சல்ஸ் ஆனாங்க. ஸோ இந்த டைம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா யாரையும் எதுவுமே ஃபிசிக்கலாக எதுவும் ஹர்ட் லைக் முட்டை உடைக்கிறதோ வாயில் ஏதாச்சும் இது போடுறதோ அதெல்லாம் பண்ணல. ரொம்ப டீசெண்டாக விளையாண்டாங்க. கொஞ்சமாக ப்ரொவோக் பண்ணாங்க. லைட்டாகவே அவங்க ஃபேஸ் மாறினாங்கன்னா பேட்ஜ் எடுத்துட்டாங்க. ஸோ லைட்டாக ஒரு ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேட்ஜ் எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க. அதை ப்ரீவியஸ் இதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஃபேராக இருந்துச்சு. அது வந்து ரஞ்சித் சார் நடுவில் ஜாக்லின் கிட்ட நீங்கள் ஹார்ட்டு கொடுங்க, ஏன்னா ஜெஃப்ரிக்கு வந்து அந்த ஹார்ட்டு தேவைப்படும், ஜெஃப்ரிக்கு ஃப்ரீ பாஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னது ஜாக்லினுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் சௌந்தர்யா கேமாக எடுக்கிறாங்க, ஜாக்லின் கொஞ்சம் கூட பர்சனலாக அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்டுக்குள்ளார எடுக்கிறாங்களோ என்னமோ. ரொம்ப அதை ஹர்ட் ஆகி ஜெஃப்ரிக்காகன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய ஒரு ரஞ்சித் சார் ஃபேராக விளையாடலன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. மஞ்சரி ப்ரொவோக் நல்லாவே ஆனாங்க, பேட்ஜ் கொடுக்காமலாம் இழுத்தாங்க. சாச்சனா அதே மாதிரி ப்ரொவோக் ஆனாங்க, பேட்ஜ் கொடுக்காம இழுத்து பார்த்தாங்க. இவங்க வந்து லைட்டாக ப்ரொவோக் பண்ணாங்க, இவங்க பேட்ஜ் கொடுக்கலன்னா பிடுங்கி எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி இந்த டீம் விளையாண்டதில் சீக்கிரமாகவே டாஸ்க் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, பட் நமக்கு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. கொஞ்சம் கூட ஃபேராக விளையாண்டுருக்கலாம். அவங்கள அழுக வைக்கிறதோ இல்லாட்டி அவங்க எமோஷ்னலி பிரேக் டவுன் ஆக வைக்கிறதோ லைட்டாக செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் பண்ணாமல் இருந்தது வரைக்கும் ஃபேர் எனஃப் அப்படின்றது தான். ஏன்னா யாரையுமே எமோஷ்னலி பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் டாஸ்க்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இதில் அவங்க எல்லோரும் சேர்ந்து நல்லா விளையாடாததாக சொன்னது இட் வாஸ் ராயன். அண்ட் அவரும் ஜெயிலுக்குள்ளார போனாங்க. ஏஞ்சல்ஸில் ராணவ் ரொம்ப வேர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏஞ்சலாக இருக்கும்போதே ஃபஸ்ட்டே பேட்ச் கொடுத்துட்டு டெவிலில் விட வேர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாருமே இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டாஸ்க் எல்லாமே முடிஞ்சு அன்ஷிதா வந்து எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்குறது அழுகிறது, நீங்கள் எனக்கு பர்சனல் பேசினது ஹர்ட்டாக இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களை திருப்பி பேசினேன். அந்த ஒரு கன்ஃபெஷனுக்கோட தேவையே இல்லாத மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. மேபி வெளியில் போவாங்களோன்னு பயந்துருப்பாங்களோ என்னமோ அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவங்க வந்து கேட்பாங்க. இன்றைக்கி ஒரு நாள் கூட இந்த டாஸ்க் இருந்திருக்கணும், வீக்லி டாஸ்க் 2 நாள்லேயே முடிஞ்சுது, ஏன்னு தெரியல. இந்த ஒரு நாளும் இனி வேறு ஏதாச்சும் டாஸ்க் தான் இவங்களுக்கு கொடுக்கணும். லெட்ஸ் see how it goes. Keep watching Big Boss Tamil Season 8 and Disney Plus Hotstar.